ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு திருஷ்யம் 3 படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். திருஷ்யம் 3 வந்து பார்த்தீங்கன்னா பாபநாசம் படம் இருக்கு இல்லையா, அது தமிழில் வந்து கமலஹாசன் நடிச்சிருப்பார். அதுவே மலையாளமில் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆன திருஷ்யம் படத்தோட ரீமேக் தான். ஜித்து ஜோசப் அப்படின்னு டேரக்டர் தான் வந்து எடுத்திருப்பார், தமிழ்லையும் எடுத்திருப்பார். திருஷ்யம் 2 படம் பார்க்கல அப்படின்னா நான் இங்கே கதை சொல்கிறேன். ஸ்பாய்லர்ஸ் அகேட். ஸோ படம் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இல்லை ப்ரோ நீங்கள் கதை சொல்லுங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ ஸ்பாய்லர்ஸ் ஒரு கதை செய்யும். திருஷ்யம் 1 அந்த படத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், ஜார்ஜ் குட்டின்னு ஒருத்தர் இருப்பார். தமிழில் வந்து சுயம்பலிங்கம் இருப்பார். ஸோ அவருடைய பொண்ணுக்கிட்ட வந்து ஒருத்தன் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய பையன் ஒருத்தன் அவன் வந்து தப்பாக நடக்க ட்ரை பண்ணுவான். அந்த பொண்ணுடைய குளிக்கிற வீடியோ வந்துட்டு எடுத்து வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போது இந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் வந்து அவங்கள தற்காத்துக்காக ஒரு இரும்பு கம்பி எடுத்து அடிப்பாங்க. அந்த பொண்ணு தான் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடித்த உடனே அந்த பையன் வந்து அன்கான்ஷியஸ் ஆகி செத்து போயிடுவான். செத்து போயிட்ட பிறகு அவங்க வீட்டில் என்ன பண்ண தெரியாமல் புதைச்சிருவான்னு நினைக்கிறேன். அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச புதைச்சிருவாங்க. இப்போ வந்து அவன் கொண்டு வந்த காரை வந்து அவர் ஓட்டிகிட்டு போகும்போது போலீஸ் பார்த்துருவார். போலீஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த பையனோட கார் இங்கே தான் இருந்ததுன்னா அப்போ இவங்க தான் அந்த பையனை தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு சந்தேக ரீதியில் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோவும் அவங்க ஃபேமிலியும் சேர்ந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்துட்டு ஒரு ஊர் சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. பட் அந்த ஊர் சுற்றி பார்த்த அந்த விஷயத்தை ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் பண்ண மாதிரி அவங்க ஊரில் இல்லை அந்த மாதிரி மாற்றிடுவாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஓகே, எப்படியோ வந்து கண்டுபிடிச்சி அந்த சின்ன பொண்ணை வந்து சொல்ல வச்சுருவாங்க. இந்த மாதிரி தோட்டத்துக்கு அடியில் இந்த மாதிரி தோட்டத்துக்கு உள்ளே வந்து புதைச்சிட்டோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிவிடும். ஸோ தோண்டி பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு முல்லை மன்றியை வந்து புதைச்சி வச்சுருப்பார் நம்ம ஹீரோ. எப்படியோ போலீஸுக்கிட்ட தப்பிச்சு மீடியா மூலியமாக வந்து தன்னை காப்பாற்றிப்பார், தன் குடும்பத்தை காப்பாற்றிப்பார். படம் முடியும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த டெட் பாடி எங்கேன்னு கேட்கும்போது அந்த ஊரில் புதுசாக கட்டிகிட்டு இருக்க போலீஸ் ஸ்டேஷனை வந்து மறைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அதை முடிச்சிருப்பாங்க. இப்போது பார்ட் 2ல் இங்கே தான் கதை ஆரம்பிக்குது. இப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டெட் பாடியை புதுசாக கட்டிகிட்டு இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் புதைச்சார் இல்லையா, அந்த விஷயம் கிடையாது. புதைச்சிட்டு கையில் மம்முட்டோட வெளியே வருவார் நம்ம ஹீரோ. அதை வந்து ஒருத்தன் பார்த்துட்டு அவன் யார் அப்படின்னா அவன் யாரையும் அவங்க அப்பாவையோ அம்மாவையோ கொண்டுட்டு அவனை போலீஸ் வந்து தேடிட்டு இருப்பாங்க. அதில் தப்பிச்சு போகும்போது இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து அவன் பார்த்துட்டு அவன் எதுவும் சொல்ல மாட்டான். அப்போ அவன் என்ன நடக்குது அவன் தெரியாது. ஏன்னா அவன் அண்ணியோட போலீஸ் அவனை பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து இவங்க என்ன ஆனாங்க அவனுக்கு தெரியாது. இப்போது அந்த ஆள் வந்து ஜெயிலில் போயிட்டு ஒரு 5 வருஷம் கழித்து திரும்ப வெளியே வருவான். அப்போது அவனுக்கு வந்து இந்த கதை தெரிய வரும். இந்த மாதிரி ஒருத்தன் வந்து செத்து போயிட்டான், இந்த குடும்பம் தான் அவனுக்கு கொண்டுட்டாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. அப்போது இவன் கனெக்ட் பண்ணி பார்ப்பான். அன்றைக்கி நைட் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்துட்டு இவன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தால் நான் பார்த்தேன். அதாவது புதுசாக கட்டிகிட்டு இருக்க போலீஸ் ஸ்டேஷன் வெளியே வந்தால் நான் பார்த்தேன். அப்போது அவன் போய் சொல்கிறான் போலீஸ்கிட்ட, இந்த மாதிரி அந்த ஆளை நான் பார்த்தேன். உடனே போலீஸ் சந்தேகப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டேஷனை தோண்டி பார்க்கும்போது அங்கே அந்த டெட் பாடி இருக்கும், அதாவது எலும்பு கூடு மட்டும் அங்கே இருக்கும். ஸோ இதை ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஸோ அவருடைய கதையை பார்ட் 1 கதையை ஒரு புக்கை எழுதி அந்த புக்குக்கு என்ன பண்ணுவாருன்னா, பார்ட் 2ல் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் எலும்பு கூடு இருக்கிறதாகவும் அந்த எலும்பு கூட நம்ம ஹீரோ தான் புதைச்சதாகவும் போலீஸ் வந்து பண்ணுறாங்கிற மாதிரி அவர் புக்கை எழுதியிருப்பார். அவர் எழுத மாட்டார், அவர் ஒருத்தர்கிட்ட சொல்லி அவர் புக்கை எழுதி அந்த புக்கு வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது அந்த எலும்பு கூட கொண்டு போயிட்டு லேபில் டெஸ்ட் பண்ண போவாங்க போலீஸு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அந்த எலும்பு கூட ரீப்ளேஸ் பண்ணி வேறு ஒரு பையனோடைய எலும்பு கூட அங்கே வச்சுருவாங்க. இப்போது நம்ம கீதா பிரபாகரனோடைய, அதாவது வில்லன்ஸ் கிடையாது, அந்த பையனுடைய அப்பா அம்மா அவங்கள டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த மேட்ச் ஆகாது. பட் அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தால் தான் பார்த்துருக்காங்க இல்லையா, அது எதுக்காக அப்படின்னு வந்து நம்ம சொல்ல மாட்டாங்க. பட் அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தார் இல்லையா, அதை வந்து போலீஸ் வந்து பொய்யா உருவாக்குறாங்க அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணுறார். எப்படி அப்படின்னா அந்த புக்கில் வந்து எழுதியிருப்பாங்க, இதே மாதிரி எழுதியிருப்பார் நம்ம ஹீரோ. ஸோ ஹீரோவோடைய வக்கீல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புக்கை காமிச்சு இந்த புக்கில் இருக்கிற மாதிரி போலீஸ் வந்து உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு கதையே மாற்றிடுவாங்க. ஸோ போலீஸுக்கு கெட்ட பேர் ஏற்பட்டுரும். பார்ட் 1லேயே இந்த குடும்பத்து மேலே பழியை போட்டு அதை ப்ரூவ் பண்ண முடியாது. பார்ட் 2லுமே எவிடன்ஸ் கிடச்சுமே அந்த எவிடன்ஸை மேட்ச் பண்ண முடியாமல் போலீஸ் கெட்ட பேர் ஆகிடும். ஸோ இப்போ பார்ட் 3க்கு வரும். பார்ட் 3 இல்லைன்னா கதையே கிடையாதுங்க. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன்.
ஏன்னா பார்ட் 1 அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. பார்ட் 2 வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க, ஒரு பயத்தோடு கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் பார்ட் 3 என்ன பண்ணணும்னு அவங்களுக்கே தெரியல. ஏன்னா அந்த கதை அங்கேயே முடிஞ்சு போச்சு. 2 வாட்டி போலீஸ் வந்து தோற்று போயிட்டாங்க, கரெக்டுங்களா? அப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்னா, போலீஸ் வந்து இவங்க கிட்டே வரமாட்றாங்க, இந்த குடும்பத்துக்கிட்டே வரமாட்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி கெட்ட பேர் வாங்கிட்டாங்க போலீஸு இந்த குடும்பத்துக்கிட்ட போயிட்டு. இந்த கதை என்னென்னா, நம்ம ஈரோடைய பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பையன் பார்ப்பாங்க. பையனை பார்த்து அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி அனுப்பி விட்டணும், எதனா ஊருக்கு அனுப்பி விட்டணும், அந்த பொண்ணுக்கு லைஃப் செட்டில் பண்ணி விட்டணும்னு நினைப்பாங்க நம்ம ஹீரோ. அதுக்காக ஊரில் வந்து பையன் பார்ப்பாங்க. பட் என்னென்னா, யாரோ ஒருத்தங்க அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி, அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அந்த பொண்ணை யாராச்சும் தொட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணு கோவப்பட்டு அடித்து சாவடிச்சிடுவா, அப்போ இந்த வருண் பையனை சாவடிச்சிட்டா, அந்த மாதிரி அந்த பொண்ணு மேலே கெட்டதாக சொல்லி அந்த பொண்ணு நிச்சயத்தை எல்லாத்தையுமே கெடுத்துகிட்டே இருப்பாங்க யாரோ ஒருத்தாங்க. இப்போது ஃபாரின் கண்ட்ரிலேருந்து எதோ பையனை கொண்டு வரலான்னு பிளான் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ. ஒருவேளை மேரேஜ் பண்ணி ஃபாரினுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கு இந்தியாவில் பிரச்சனையே கிடையாது, முக்கியமாக இந்த கேஸுக்கும் அந்த பொண்ணுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆகிடும்னு நம்ம ஹீரோ வந்து இந்த ஒரு ஆங்கிள் வந்து யோசிப்பார். இதாங்க இந்த பொண்ணுக்கு ஒரு பையனை பார்த்து பிரச்சனை வராமல் அந்த பிரச்சனை யார் பண்ணுறாங்க நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி இந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி அனுப்பி விட்டாங்களா இல்லையா, இதுதான் படத்துடைய மொத்த கதையே. இந்த ஒரு கதையை வந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்கு எடுத்திருக்காங்க. பட் அங்கங்கே ஒரு பொண்ணு வருவாங்க, அந்த பொண்ணு அந்த ரிப்போர்ட்டர் வந்துட்டு அகெயின் இந்த கேஸை வந்து நோண்டி பார்ப்பாங்க. அந்த எலும்பு கூட நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படி லேப்லேருந்து கொண்டு போனார், அதுக்கு பதில் யாரோட எலும்பு கூட அங்கே வச்சார், அந்த எலும்பு கூட யார் கொடுத்தாங்க, அந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருப்பாங்க அந்த ரிப்போர்ட்டர். ஸோ போலீஸ் உள்ளேயே வரமாட்டாங்க. பார்ட் 1 வந்து ஒரு போலீஸ் இருப்பார் இல்லையா, அந்த போலீஸ் வந்துட்டு இந்த பாட்லேயுமே வருவார். வந்துட்டு அந்த போலீஸுடைய பொண்ணு தான் ரிப்போர்ட்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு வேலை போச்சு இல்லையா, அதுக்காக இந்த பொண்ணு வந்து பழி வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் எப்படி இருந்தாலுமே எந்த ஒரு சாட்சியுமே கிடையாது, எல்லா சாட்சியுமே நம்ம ஹீரோ வந்து பார்ட் 2 வந்து அழிச்சிட்டார். அப்போ சாட்சி இல்லாமல் இப்போ எப்படி கொண்டு போவோன்னா, அந்த எலும்பு கூட யார் கொடுத்தாங்க அவங்கள வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டலான்னு நான் நினைப்பாங்க. பட் நம்ம வருணோடைய அப்பா இருக்கார் இல்லையா, பிரபாகரன், அவர் வந்துட்டு இந்த எவிடன்ஸு சாட்சி வச்சு இவனை பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவாருன்னா, நம்ம பொய்யான ஒரு சாட்சி உருவாக்குவோம், பொய்யான ஒரு விஷயத்தை உருவாக்குவோம், அந்த பொய்யை வச்சு இவரை வந்து நம்ம ஜெயிலில் போடலான்னு இவரோட பிளான் பண்ணுவார். பட் அந்த பொய்யான விஷயத்துலேருந்து அவரும் அவர் பொண்ணையும் எப்படி நம்ம ஹீரோ காப்பாற்றினார் அப்படி தான் படத்துடைய எண்டிங்கு, கிளைமேக்ஸு. ஸோ இப்போது பார்ட் 1 நடந்து முடிஞ்சு எப்படியோ ஒரு 10 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு இல்லையா. அப்போது நம்ம ஜார்ஜ் குட்டி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது, இதுக்கு மேலே நிம்மதி இல்லாமல் தூங்க முடியாது, டெய்லியும் தூங்கும் போது யாரை வந்துடுவாங்களோ பயந்து நான் வாழ முடியாது, உங்களை என்னால் காப்பாற்றிட்டு இருக்கவே முடியாது, ஒரு வாட்டி நான் காப்பாற்ற முடியாது, இது போதும், நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், நம்மளை காப்பாற்றுறதுக்காக நம்ம தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பை நம்ம மறைச்சிட்டோம், அப்போது உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், அப்போது நம்ம அந்த தப்பை ஏற்றுக்க தான் ஆகணும்னு மாதிரி ஹீரோ ஒரு முடிவு எடுத்துருவாருங்க. கிளைமேக்ஸ் ஒரு முடிவு எடுத்துருவார், அதுவுமே தனக்கு சாதகமான ரீதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டரையும் அவங்க அப்பாவையும் ப்ரெஷர் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி தான் ஒரு விஷயத்தை அவர் பண்ணுவார். அதை நீங்கள் படம் பார்த்தவங்களுக்கு புரிய வரும். ஓகேப்பா எல்லாமே முடிஞ்சு போச்சு, தப்பு பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணதுக்கு ஒரு தண்டனை கிடச்சிடுச்சு அப்படின்னு நினச்சாலுமே பார்ட் 4க்கு லீடிங் கொடுத்துருக்காங்க. பார்ட் 4 லீடிங் தரும்போது தேட்டரே சிரிக்குது. அட பாவீங்களா, இது மேலே என்னடா கொண்டு போகிறீங்கன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க, முடிச்சுட்டாங்க. பார்ட் 4 வேணாங்க, இந்த பார்ட் 3 தேவையில்லாத ஆணி தான். இந்த படத்தை எடுத்ததுக்கு நீங்கள் நாடகமாச்சு எடுத்துருக்கலாம். ஒரு பொண்ணுக்கு வந்து பையன் பார்க்குறாங்க, அந்த பையன் தட்டி கழிக்கிறாங்க, வேற ஒரு பையனை பார்க்குறாங்க, அந்த பையன் வரமாட்டான், ஒரு வில்லத்தனம், நாடக ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாங்க வில்லத்தனத்தெல்லாம். ரொம்ப காமெடியாக இருந்தது. ஒரு ரைட்டிங் ரொம்ப கம்மிங்க, இன்ட்ரெஸ்டிங்கான எதுவுமே சீன்ஸ் கிடையாது. ரொம்ப ஏமாந்து போயிட்டேன் இந்த படத்தை பார்த்துட்டு. ரொம்ப ஆவரேஜாக இந்த படம் வந்திருக்குது. படம் நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா பாருங்கள். முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, தமிழில் வந்து இந்த படத்தை டப்பிங் பண்ணியிருக்காங்க. மோகன்லால் அவரே டப்பிங் பண்ணியிருக்காரு, மீனாக்கு அவரை டப்பிங் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மலையாள படம் தானே, யாரும் டப்பிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கல அவர். தமிழுக்கு நம்ம ஒரு சின்சியராக ஒரு வேலை கொடுப்போம், நம்ம டப்பிங் நம்மளே பண்ணுவோம், ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிக்காக நல்லாவே தெரியுது. அந்த ரீதியில் நான் பாராட்டுறேன் இந்த படத்தை. ஸோ தமிழுக்காக இந்த படத்தை டப்பிங் பண்ணணுமா நாங்கள் யோசிக்காமல் நம்ம டப்பிங் பண்ணுவோம்னு நினச்சா டப்பிங் பண்ணியிருக்காரு.
இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம் அவங்க. ஏன்னா அவருடைய சரக்கு எல்லாத்தையுமே பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் கொடுத்துட்டதுனால பார்ட் 3க்கு சரக்கே கிடையாது. எதுவுமே இல்லாமல் படம் எடுப்பது எப்படின்னு இந்த படத்தை பற்றி கற்றுக்கலாம் போல். ஸோ ஃபனு தான் சொன்னேன், யாரும் கோச்சிக்க தேவையில்ல. உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம். எனக்கு அவ்வளோ பிடிக்கல, பட் போர் அடிக்காமல் கொண்டு போயிட்டாங்க, அந்த அளவுக்கு ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து வந்து பாய்ஸ் சீசன் 5 ரிவ்யூ பார்க்கலாம். ஓகேங்களா, பாய்.